இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் நல்ல ஸ்பைசியான பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பேனில் 1.5 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் தனியா, 1/4 டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துப்போம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு சின்ன துண்டு பட்டை, பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்து வதங்கினதுக்கப்புறமா ஒரு 15 சின்ன வெங்காயம், இந்த ரிஸ்க்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் இன்றைக்கி 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனையும் இது கூடவே சேர்த்துட்டு தேவைங்கிற அளவு உப்பும் சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்க பவுடர்லேருந்து 1 ஸ்பூன் மட்டும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூளும் சேர்த்துட்டு தேவைங்கிற அளவு தண்ணியும் சேர்த்துட்டு சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்துப்போம். சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சுக்கிற பவுடரில் பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் இது கூடவே சேர்த்துட்டு புதினா தலையும் கொத்தமல்லி தலையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சிக்கனை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம். அவ்வளோதான், ஸ்பைசியான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிரும். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள்.